ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கம்பெனி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து அதோட ப்ரெஸ் ஷோ. இது ரொம்ப முக்கியமான நாள் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. எக்ஸாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதை வந்து வேல்யூவேஷனுக்காக பேப்பர் வந்து கரெக்ஷன் நடக்கிறப்ப எப்படி இருக்குமோ நம்மளுக்குலாம் மைண்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். நீங்கள் என்ன உங்களுக்கு படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன விமர்சனம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது வெறும் ரிவ்யூ இல்லை, மற்ற படங்களுக்கு அது ரிவ்யூ அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகலாம். மாயப்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் இது சார்ந்த எங்களுக்கும் அடுத்தது லைஃப் ஒரு பிரேக் த்ரூ வந்து அடுத்து டேக் அப் ஆகணும்னா அதை நீங்கள் எழுத போகிற விமர்சனத்தை பொறுத்து தான் அது இருக்குது. பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸுக்கு முன்னாடி படம் போடுறது ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கே திங்கட்கிழமையே உங்களுக்கு கூப்பிட்டு படம் காட்டினதுக்கான காரணம், இந்த செவ்வாய் புதன் வியாழன் இந்த 3 நாளும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து படம் பிடிச்சிருந்தா நீங்கள் எழுத போகிற இந்த விமர்சனம் இந்த 3 நாளில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதுதான் வெள்ளிக்கிழமை இந்த படம் வரும்போது அந்த முதல் நாள் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற விஷயம். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி முதல் நாள் படம் வந்து மக்கள் பார்த்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு ஸ்ப்ரெட் ஆகி படம் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிறதுக்கான சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. ரீசன் உங்களுக்கே தெரியும். நியூ ஃபேஸு சின்ன சிறு முதலீட்டு படம் அப்படின்னா தியேட்டர் ஷோஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை மீறி ஒரு ஷோ வெள்ளிக்கிழமை நூன் ஷோ கிடைச்சிதுன்னா அதில் வந்து படம் பார்க்கணுன்னு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் கூட அவங்க வந்து அன்னைக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவே காரணமாகி அடுத்தடுத்த நாளில் படம் தியேட்டர் போயிடுது. அதனால தான் நான் இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி படம் போட்டிருக்கேன். நீங்கள் எழுத போகிற அந்த விமர்சனம் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன வெளிச்சத்தை இந்த படத்துக்கு கொடுத்து மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் தான் அதை நடத்தி கொடுக்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லுன்னாக்கா, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ரீசன் வந்து என்ன, அவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக முதல் நாள்னால் ஃபுல்லாக தேட்டரை நிறைச்சிருவாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குறதுக்கான அத்தனை விஷயமும் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ண பார்க்குறதுக்கு நிறைய ஒரு ரசிகர் கூட்டம் ஆக்சுவலாக இருக்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தியேட்டரில் முதல் நாள் 2ஆம் நாளோ வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓடிடி போனதுக்கப்புறம் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்ததும் நல்ல படம், நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு மட்டும் அவங்க தான் எனக்கான ரகசியங்களை நான் பார்க்குறேன். எனக்கு என்ன நான் கேட்குறேன்னா, ஐசியூவில் இருக்கும்போது இந்த படம் அதுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்கன்னு நான் கேட்குறேன். ஓடிடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் அதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் படம் பற்றிய விஷயம் நீங்கள் தெரிய வரும்போது பாட்டோ ட்ரைலரோ இல்லை விமர்சனமோ ஏதாவது தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூடுமானவரை வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். இது சின்ன சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்தா இதுக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்றத ஆக்சுவலாக தெரியும். அது வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அவன் எதுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்களா? இது கருணை கொலை வந்து லீகல் கிடையாது, அதனால் அது புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம்ல ஏதாவது ஒரு ஷாட்டில். போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி சொல்லாதனால எங்களுக்கு ஓகே, மற்றவங்க லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு புரியாது இல்லை, புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்க்கலாம் சார். ஓகே, அதான் ரீசன். 50 ரூபா டிக்கெட் தான் உங்களுக்கு அவங்களுக்கு புரியணும். அவங்க போய் சொல்லுவாங்க. இவ்வளோ நல்லா இருக்குது, பொங்கலுக்கே வந்திருக்கலாமே சார். ஏன் சார் இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க? பொங்கலுக்கே வந்திருக்கலாமே. ஏன்னா பொங்கல் படங்களில் எதிர்பார்த்ததெல்லாம் டிடிபி தான் பிரமாதமாக போயிட்டு இருக்குது. ஆமாம் சார். நீங்களும் வந்திருந்தால் போட்டியாக இருந்திருக்கும்ல. ஒரு சின்னதாக ஒரு 10 தேட்டர் கிடச்சிருந்தா கூட இந்த லீவை மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்கல்ல. இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குறப்ப எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான சூழல் இங்கே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு பொங்கலில் போய் நம்ம மாதிரியான படங்களுக்கு தேட்டர் கேட்டால் நிச்சயமாக அது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு. டிடிபி கூட அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் சார் வந்து ஜீவான்ற ஒரு ஹீரோ இருந்தார். ஆனால் அதை பார்த்துட்டு நாங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸு, மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவ்வளோ பிரமாதமாக போயிட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற படம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் பண்ண படம், ஒரு பல வருடங்களாக இருக்கிற ஒரு ஹீரோ நடித்த படம்.
அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுக்காக compare பண்றாங்க. நியாயமாக இல்லை. இல்ல, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்கிறது இல்லை நல்லா இருக்குன்றது நான் ஏற்றுக்கிறேன். இது ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படம்ன்றது நிச்சயமாக ரொம்ப கீழே தான். ஆர்டிஸ்ட் படம் பெரிய பட்ஜெட் படம்ன்றது மேலே தான். இது நான் தரமாக நான் அதை பற்றி பேச விரும்பலை. இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் யதார்த்தம். அது மாறுறதுக்காக தான் நான் அந்த வெள்ளிக்கிழமையே இது மாதிரி படங்கள் உங்களுக்கு கண்ணில் போட்டுச்சுன்னா பார்க்கணும்னு தோணுன்னா வெள்ளிக்கிழமையே வாங்கன்னு அதை தான் நான் ரெக்வஸ்ட் சார். இது வந்து நியூ மூவி, எல்லாமே நியூ பேஸு. 2-3 படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா ஓகே, வரல அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, புது ஹீரோயினே வரலையே, அது என்ன மாய பிம்பம், அதனால தானே. இன்னும் ஹீரோ சிறையிலே இருக்காரா? தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட சொல்லுங்கள். சிறையில் இருக்காரா, வேறு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இல்லை, அது நான் சிரித்து கிடக்க விரும்பல. இந்த படம் என்னுடைய லைஃபு. என் லைஃப் விட்டுட்டு நான் போக முடியாது. மற்றவங்களுக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி இருக்கலாம். அதனால் நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். இன்றைக்கி வந்தவங்க வந்திருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் நான் இந்த மாயபிம்பம் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். பேர் நந்தா. இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். முதல் படம்ன்றது அதுக்கு வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் நான் முதல்ல நன்றி சொன்னேன். இந்த படம் ஒரு ஸ்டெப்புமே நான் கூட இருந்து பார்த்தனால சொல்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்டெப்புமே ஒரு அடி தான். இன்னைக்கு கூட இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே படம் பார்க்கும்போதே வலி மட்டும்தான் தெரியும். படத்தோட வலியை விட படம் இருக்கிறதுக்கு உண்டான வலிகள் நிறைய ரொம்ப கூட நின்று பார்த்தோம்னா சொல்கிறேன். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அந்த படம். ஏன்னா அவ்வளோ சிரமங்கள் தாண்டி அந்த படம் இதுக்கு வந்து கண்டிப்பாக எங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்குது. ரொம்ப நன்றி.